முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா நின்று இந்த தொழுகைகளை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நிற்பதற்கு உதவியாக இருந்த நம்முடைய பாதங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. இந்த பாதங்கள் நாளை மறுமையில் சாட்சி சொல்லக்கூடியவைகளாக ஆக்கி தந்தருள்வானாக. குர்ஆனுடைய வசனங்களை கேட்ட செவிகளை கபூல் செய்து கொள்வானாக. இந்த செவிகளை நாளை நமக்கு சாட்சி பகர்வையாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்ஆமிலே ஒரு ஆயத்தினுடைய ஒரு துண்டு, ஐந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அவனிடத்திலே மறைவானவற்றின் சாவி அல்லாஹ் ஒருவனிடத்திலே தான் இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே சொல்லுகிறார். இதை மையமாக வைத்து மஃபாத்திஹ் என்று சொன்னால் சாவி என்று அர்த்தம். இந்த சாவிக்கு பின்னால் ஹதீஸில், குர்ஆனில், வரலாறுகளில் என்னென்ன விஷயங்கள் பொதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த சாவிக்காக வேண்டி என்னென்ன தியாகங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, இந்த சாவிக்காக வேண்டி என்னென்ன வரலாறு எல்லாம் இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டு வருகிறது என்பது சம்பந்தமாக தங்களுக்கு முன்னால் ஒரு சில தகவலை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3 இடங்களில் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா சாவியை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். குறிப்பாக பிரபலமான ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல் ஜன்னத்து மிஃப்தாஹு ஸலாத், சுவனத்தின் திறவுகோல் தொழுகையாக இருக்கிறது. அல் ஜன்னத்து மிஃப்தாஹு ஸலாத், சுவனத்தின் திறவுகோல், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் மிக பிரபல்யமானது. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு அமலினுடைய ஏற்றுக்கொள்வதற்கும் ஒவ்வொரு அமலினுடைய சாவி ஒன்று இருக்கிறது. அதை வரிசையாக பட்டியலிடுகிறார்கள். மிஃப்தாஹு ஸலாத், தொழுகையினுடைய சாவி எதுன்னு சொன்னா அதுதான் தஹாரத், ஒழுவாக இருக்கிறது. ஒழு சரியில்லை என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மிஃப்தாஹுல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய சாவி எதுவென்றால் அதுதான் அல் இஹ்ராம், இஹ்ராமாக இருக்கிறது. இஹ்ராம் சரியில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படாது. மிஃப்தாஹுல் இல்மு, இல்மின் சாவி, கல்வியின் சாவி எது என்று சொன்னால் கைரு சுஆல், நல்ல கேள்விகள் இல்மின் வாசலை திறந்து வைக்கிறது என்று இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள். அதே போன்று வெற்றி, மிஃப்தாஹு ஸலாத், வெற்றியினுடைய சாவி எது என்று சொன்னால் அத்தக்வா, இறையச்சம் என்பதாகவும், பரிசுத்த உள்ளத்தின் சாவி, உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சாவி குர்ஆனை ஆய்வு செய்வதால் உள்ளங்கள் பரிசுத்தம் அடைகிறது. கடைசியாக ரிஸ்கின் விசாலத்தின் சாவி இஸ்திக்பாரிலும், கண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கண்ணியத்தினுடைய சாவிகள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அடிபணிந்து நடப்பதில் இருக்கிறது என்று ஹஜ்ரத் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழகாக ஒரு பட்டியலிடுவார்கள். அல்லாஹ் தஆலா இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சாவிக்கு பின்னால் மிக முக்கியமான 3 விதமான சரித்திர வரலாறுகள் இருக்கிறது. குறிப்பா முதல்ல சாவியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம விளைக்கணும். ஒரு பெரிய விஷயத்தை பாதுகாக்கிறது இந்த சாவிதான். சாவிதான் பெரிய விஷயத்தை பாதுகாக்கும். சாவி ரொம்ப முக்கியம். சாவி யார் கையில் இருக்கிறதோ அவர் கையில தான் எல்லா பொறுப்பும் இருக்கும். சாவி யார் கையில இருக்கிறதோ எல்லா பொறுப்பும் அவர் கையில தான் இருக்கும். அதனாலதான் வீட்டினுடைய மூத்தவர் மாமியார் கையில தான் அந்த வீட்டோட சாவி இருக்கு. மருமகளுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா அந்த சாவியை தான் கையில கைப்பற்றிக்கிறது. ஏன், சாவி வந்துருச்சுன்னு சொன்னா அகிலமும் அவங்க கையில வந்த மாதிரி. இப்ப சாவி ரொம்ப முக்கியம். அந்த சாவியை ஒட்டி இஸ்லாமிய சரித்திரத்தில் பலவிதமான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அதுல ரொம்ப முக்கியமாக காரூன், நம்ம குர்ஆன் எல்லாம் படிச்சிருக்கோம். காரூன் மிகப்பெரிய செல்வந்தன். அவனுடைய செல்வத்தை அவன் பணக்காரன் என்பதை குறிப்பிடுவதற்கு வரலாறுகளில் எப்படி சொல்லுவார்கள் என்றால், அவன் ஹசானாக்களினுடைய சாவிகள் இருக்குதா இல்லையா, அவன் சொத்து சேகரிச்சு பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பேங்க் சாவி, ஹசானாவுடைய சாவிகளை எல்லாம் அந்த காலத்தினுடைய உடல் ஜவான்களாக இருக்கக்கூடிய அவர்களும் ஒட்டகங்களில் சுமந்து கொண்டு போகும். செல்வங்கள் அல்ல, செல்வங்கள் பதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாவியை ஒட்டகங்கள் சுமந்து செல்லும் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட பணக்காரன். இரண்டாவது மிக முக்கியமான வரலாறு, இன்னைக்கு வரைக்கும் தொண்டு தொட்டு வருகிறது, காபத்துல்லாஹ்வுடைய சாவிக்கு பின்னால் எடுக்கக்கூடிய சரித்திரம்.
காபத்துல்லாவுடைய சாவி இருக்குதா இல்லையா? 35 சென்டிமீட்டர் அந்த சாவி. 1600 ஆண்டு காலமாக அந்த சாவி பாதுகாத்து கொண்டே வருகிறார்கள். 1600 வருஷம் காபத்துல்லாவுடைய சாவி தங்கத்தினால் ஆனது. இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 111 பேரை தாண்டி அந்த சாவி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பா இருக்கு. அதுக்கு முன்னால் என்ன நடந்தது வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் தெரியும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். தன் பிறந்த மண்ணை விட்டு, தான் வளர்ந்த வீதியை விட்டு, தான் இருந்த இடத்தை விட்டு, மக்காவை விட்டு மதீனாவுக்கு போகிறார்கள். எல்லாம் மக்காவை தேடி வருவார்கள். ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பெருமானாரை அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்னால், தாயை விட்டதை, குடும்பத்தை விட்டதை கூட பெருமானாருக்கு பெரிய வழியாக தெரியவில்லை. காபத்துல்லாவின் திரையை பிடித்து அழுகிறார்கள். காபாவே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த மக்கள் மட்டும் என்னை இவ்வளவு துன்புறுத்தவில்லை என்றால், இவ்வளவு அடக்குமுறை என்னை செய்யவில்லை என்று சொன்னால், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று காபாவை கட்டி அணைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டே இருக்கிறாங்க. அழுகிறாங்க. மக்கால இருந்து போறாங்க. கடைசியா ஒரு ஆசை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, காபத்துல்லாவுக்குள்ள போய் ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு வந்துடலாமேன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுறாங்க. ரொம்ப ஆசை நாயகத்துக்கு. ஏன்னா எப்ப வெற்றி கிடைக்கும் தெரியாது, திரும்பி வருவோமான்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. காபா விட்டு போக போறோமே, கடைசியாக ஒரு 2 ரக்காய்த்து காபத்துல்லாவிற்குள் போய் தொழுது கொள்ளலாம் என்று அந்த நேரத்துல காபாவின் சாவி பொறுப்பு உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி முஸ்லிம் ஆகுறாங்க. அந்த நேரத்துல முஸ்லிமாக இல்ல, அவங்க கையில இருந்துச்சு. உஸ்மான் இப்னு தல்ஹா அந்த மனிதர்கிட்ட இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போய் அவங்கள்ட்ட கேட்டாங்க, உஸ்மானே கொஞ்சம் அந்த சாவியை கொடுங்க, நான் அந்த ஊரை விட்டு நான் போக போறேன், ஒரு 2 ரக்காய்க்கு நான் போய் உள்ள போய் தொழுதுட்டு வந்துறேன்னு கேட்டாங்க. யாரு? உலகத்தினுடைய சர்தார் ஹாத்தமுன் நபி உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட போய் கேட்கிறாங்க, ஒரு 2 ரக்காய்த்து நான் காபத்துல்லால போய் தொழுகிறேன், சாவி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா, உங்களுக்கு எல்லாம் தர முடியாது, நான் உங்களுக்கு தரமாட்டேன், முகமதே உங்களுக்கு தரமாட்டேன், நீங்க உள்ளவும் போகக்கூடாது, உள்ள போகுவதற்கான தகுதி உங்கள்கிட்ட இல்ல, நான் உங்களை உள்ளே அனுப்பினால் காபீர்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொள்வார்கள், பெரிய பிரச்சனை ஆயிரும், உங்களை நான் தொழுவதற்கு இங்க அனுமதிக்க மாட்டேன், போங்கன்னு சொல்லி காபத்துல்லால இருந்து துரத்துறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி திரும்பி கேட்க, கடைசி வரைக்கும் காபத்துல்லாவுக்குள்ள ஒரு 2 ரக்காய்த்து தொழுவதற்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த வேகத்திலே, அந்த வருத்தத்திலே உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான், ஒரு நாள் வரும், இதே இடத்தில் நீயும் நிற்பாய், இதே இடத்தில் நானும் நிற்பேன், என் கையில் இந்த மக்கா வரைக்கும் உன் கையில் இருக்கும் சாவி அல்லாஹ் என் கையிலத்தை கொடுப்பான் என்று உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? அந்த நிலைமை வந்துருச்சுன்னா குறைஷில ஒரு ஆளும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா சொன்னார். இங்கேக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, காபத்துல்லாவில் தொழுக முடியாத வருத்தத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி அடைகிறது. மக்கா வெற்றி அடைகிறது. ஒரு போர் அல்ல, ஒரு ரத்தம் சிந்தப்படவில்லை, யாரும் கொல்லப்படவில்லை, வாட்கள் தூக்கப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் மக்காவில் இருக்கும் அத்தனை பேரும், மக்காவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், மக்காவை நீங்கள் ஆட்சி செய்து கொள்ளுங்கள் என்று கொடுத்தாங்க. மக்காவை ஒரு வெற்றி. இந்த வெற்றிக்கு பின்னாடி மக்காவுக்குள்ள வராங்க. இன்னைக்கு சாதாரண ஒரு வேர்ல்டு கப் எடுத்துட்டா, ஜெயிச்சுட்டா எவ்வளவு பெரிய ஆடம்பரம், எவ்வளவு பெரிய ஆட்டம் போடுறாங்க நமக்கு தெரியும், எவ்வளவு பெரிய ஆட்டம். ஆனா மக்கா எப்படிப்பட்ட பெரிய தியாகத்திற்கு பின்னால் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வராங்க. மக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், இன்னையோடு நம்ம மூத்தா போயிருவோம், நம்ம நபிக்கு செஞ்ச அத்தனை துரோகத்துக்கும் எவ்வளவோ அடிச்சிருக்கிறோம், நிச்சயமாக பழி வாங்கிடுவாங்க, நம்ம எல்லாம் உயிரோடு இருக்க மாட்டோம் என்ற பயத்தில் இருக்கிறார்கள். ஆடம்பரத்துடன், சப்தத்துடன், ஆரவாரத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படை மக்காவின் எல்லைக்குள் வரும் என்று எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க முடியாத அந்த காபத்துல்லாவை பார்க்க போகிறோம் என்ற சந்தோஷத்தோடு அத்தனை சஹாபாக்களும் தலையை கீழே போட்ட வண்ணமாக எந்த சப்தமும் இல்லாமல் மக்காவுக்குள்ள நுழையினாங்க. பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம்.
எவ்வளவு பெரிய வெற்றி! இவ்வளவு வெற்றியிலும் ஒரு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக வருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாறு நீளமானது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபத்துல்லாவுக்கு மேலே ஏறி எந்த பிலால்? ஒட்டுமொத்த மக்காவும் போட்டு நசுக்கிய பிலால், கருப்பினர் என்பதால் நசுக்கப்பட்ட பிலால், சுடுமணலில் போட்டப்பட்ட பிலால், காலால் மிதிக்கப்பட்ட பிலால், நசுக்கப்பட்ட பிலாலை காபத்துல்லாவுக்கு மேலே ஏற சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலே ஏறி பாங்கு சொல்லுங்கன்னா பாங்கு சொல்லப்பட்டது. காபத்துல்லாவுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை காபத்துல்லா வெளியில வைக்கக்கூடிய 300 சிலைகளும் அடித்து நொறுக்கப்பட்டது. இப்ப சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிட்ட, அலிமானே, அலியே, உஸ்மான் இப்னு தல்ஹா போய் காபத்துல்லா சாவியை வாங்கிட்டு வாங்கன்னாங்க. இல்லைங்க, உஸ்மான் இப்னு தல்ஹா யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய வரலாறை பற்றி வரலாறுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. காபத்துல்லாவுடைய சாவி யார் கையில இருக்குதோ மன்னரை விட மிக உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவர். காபத்துல்லாவுடைய சாவி யார் கையில இருக்குதோ மன்னரை விட உயர்ந்த அந்தஸ்து. இவர் எப்ப நினைச்சாலும் காபத்துல்லாவுக்கு வந்துட்டு உள்ள போகலாம். காபத்துல்லா உள்ளே சுத்தம் பண்ணக்கூடிய பொறுப்பு அந்த சாவி யாரிடத்தில் இருக்குதோ அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதை அவர்தான் கழுவி விட வேண்டும், அவர்தான் கூட்டி விட வேண்டும். ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய பொறுப்பும் அவரிடத்துல தான் இருக்குது. ஹஜ்ரத் குஸை இப்னு ஹிலாப் என்று சொல்லக்கூடிய அவருடைய முப்பாட்டனார், அவர்கிட்ட இருந்து சாவி வருது. அவரை பின்தொடர்ந்து அப்படியே அவங்க சந்ததிகள்ல பிறக்கக்கூடிய முதல் ஆண் வாரிசு இடத்துல சாவி வரும். அப்படி தொடர்ந்து உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சாவி வந்து இருக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. யோசிச்சு பார்க்கணும், அந்த சாவியை கொடுக்க யாருக்காவது மனசு இருக்குமா? இவ்வளவு வருஷம் காபத்துல்லாவுக்குள்ள போனோம், காபத்துல்லாவை கழுவி விட்டோம், காபத்துல்லாவை சுத்தம் படுத்தணும். அப்படிப்பட்ட காபாவின் சாவி என் கையில் இருக்கிறது, யாருக்கு கொடுக்க மனம் வரும்? வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தாங்க உஸ்மான் இப்னு தல்ஹா. நம்மள விட்டு போக போவதே அழுதுட்டு இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சாவியை கேட்டாங்க. உடனே உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. நானும் வரமாட்டேன், சாவியை தரமாட்டேன், நானும் வரமாட்டேன், சாவியை தரமாட்டேன். மறுபடியும் சொன்னாங்க, சாவியை நீங்க கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுக்கல. கடைசியாக மிரட்டி சாவியை வாங்கி உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்டு போனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தில் சாவி வந்தது. அந்த நாளை நினைவு கூறி சொன்னார்கள், உஸ்மானே, நான் சொன்னேனா இல்லையா, இந்த இடம் ஒரு நாள் வரும், நீங்களும் இங்கு நிற்பீர்கள், நானும் இங்கு நிற்பேன், சாவி உங்கள் கையில் இருக்காது, என் கையில் இருக்கும் என்று நான் சொன்னேனா இல்லையா, அது நடந்ததா என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை திறக்கிறார்கள். உள்ளே இருக்கும் அத்தனை சிலைகளும் அடித்து நொறுக்கப்பட்டது. அந்த சிலைகள் எல்லாம் நொறுக்கப்பட்டு காபத்துல்லாவை தன் கரத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தப்படுத்துகிறார்கள். எப்படிப்பட்ட காபா, உள்ளே நுழைவதை கூட தடை செய்யப்பட்ட, பெருமானாரின் கால் உள்ளே வைக்க கூடாது என்று தடை செய்யப்பட்ட அப்படிப்பட்ட காபாவின் சாவியை கையில் வாங்கி உள்ளே போய் சுத்தம் செய்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 ரக்காயத்துகள் தொழுதார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்து கீழே இறங்குகிறார்கள். இந்த சாவி யாரின் கையில் போகும், யாரிடத்திலே இதனுடைய அந்தஸ்து வரும், யாரிடத்திலே இந்த பொறுப்பு வரும், அத்தனை சஹாபாக்களும் வெளிவைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நெருங்கிய உறவினர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, நாயகமே, என்னுடைய உறவினரே, பெருமானாரே, நான் எவ்வளவு இஸ்லாத்துக்கு தியாகம் செய்திருக்கிறேன், அதற்கு பகரமாக காபாவின் சாவி என்ற கொடுங்கன்னு கேட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்துல உஸ்மான் இப்னு தல்ஹாவை தேடிட்டு இருக்காங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா யாரு? முதல்ல சாய் வச்சிருந்தாரா இல்லையா, அவரை தேடிட்டு இருந்தாங்க. அவரு தேம்பி அழுதுட்டு இருக்கிறாரு. சாவி போச்சு. அது வரைக்கும் ஒரு முஸ்லிம் ஆகல, இஸ்லாத்தை ஏத்துக்கல. சாவி போய்விட்டது, காபத்துல்லாவின் சாவி போய்விட்டது, தேம்பி அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, பெரும் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பெரும் இஸ்லாத்துக்கு தியாகம் செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அத்தனை பேரை தாண்டியும் பாரு உஸ்மான் இப்னு தல்ஹாவிடத்திலே சென்றது. கூப்பிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இப்னு தல்ஹா வாங்கன்னாங்க. இதுவரைக்கும் சாவி உங்கள் கையில் இருந்தது, சிறப்பாக இதை நீங்கள் பாதுகாத்தீர்கள். இனியும் உங்கள் கையில் இந்த சாவி இருக்கட்டும், நீங்கள் சிறப்பாக பாருங்கள் என்று மட்டும் சொல்லல, கியாமத்து வரைக்கும் உங்கள் பரம்பரை தான் காபத்துல்லாவின் சாவியை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு மட்டுமல்ல,
கியாமத்து வரைக்கும் காபத்துல்லாவின் சாவியை பாதுகாக்கும் பொறுப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். யாருக்கு சொன்னார்கள்? நபியே முகமது, நீ காபத்துல்லாவிற்கெல்லாம் வரக்கூடாது, வெளியில் போ என்று துரத்திய மனிதரிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் சாவியை கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாயகத்தின் நற்குணம் எப்பேற்பட்டது. ஒரு கையில் சாவியை வாங்கினார்கள், மறு கையை பெருமானாரிடத்திலே கொடுத்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அதே இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், இன்னைக்கு வரைக்கும் அவர்களின் பரம்பரை தான் காபத்துல்லாவின் சாவியினுடைய பொறுப்பு அவரிடத்திலே இருக்கிறது. சமீபத்திலே கடைசியாக சாலிஹ் ஸைனுல் ஆபிதீன் அஷ்-ஷைபி என்று சொல்லக்கூடிய மனிதர் கடந்த வருஷம் ஜூன் மாசம் தான் மௌத்தா போனார். அவரு 1945 வருஷம் சாவியுடைய பொறுப்பை வாங்குறாரு. 2024 மௌத்தா போறாரு. 78 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. எத்தனை தடவை காபத்துல்லாஹ்ல போனாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட தடவை காபத்துல்லாவை திறந்து உள்ள போய் சுத்தம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் நிறைந்தவர். இதுல அவர் 110வது நபர். அவர் எங்க உஸ்மான் இப்னு தல்ஹா அவங்க சொன்னோமா இல்லையா, 1600 வருஷத்துக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்தாங்களா இல்லையா, அந்த பொறுப்பு வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் 110வது நபர். இந்த சாலிஹ் இப்னு ஸைனுல் ஆபிதீன் அவர் 110வது நபர். அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் சட்டம் என்னன்னா, மௌத்தாகி விட்டால், சாவி வைத்திருந்த நபர் வஃபாத்தாகி விட்டால் 3வது நாளில் அவர் வர வாரிசில் இருக்கக்கூடிய முதல் ஆண் வாரிசுக்கு அந்த சாவியின் பொறுப்பு போக வேண்டும். இப்பொழுது அந்த சாவியின் பொறுப்பு அவருடைய மகனார் அப்துல் வஹாப் பின் சாலிஹ் ஸைனுல் ஆபிதீன் அவருடைய கையில தான் இப்ப இருக்குது. 1 வருடம் கடந்து இருக்கிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சாதாரண சாவி என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த சாவிக்கு பின்னால் எப்படிப்பட்ட சரித்திரங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல எப்படிப்பட்ட நற்குணம், தன்னை துரத்தியவர்களையும் தன்னை அவமதித்தவர்களையும் தன்னை வெட்டியவர்களும் ஒட்டி வாழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காபத்துல்லாஹ்க்குள்ளேயே நீ போகக்கூடாதுன்னு சொன்னவர்கிட்ட காபத்துல்லாஹ்வின் சாவியை கொடுத்து நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாயகத்தினுடைய அந்த நற்குணம் எப்படிப்பட்டது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு ரொம்ப முக்கியமான வரலாறு, பைத்துல் முக்கத்தஸினுடைய சாவியை வாங்க சென்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இது சொன்னா இன்னும் நேரமாயிரும். அல்லாஹ் தஆலா இன்னொரு வாய்ப்பு இருந்தால் அதுவும் இதைவிட அற்புதமான வரலாறு. அல்லாஹ் தஆலா அதை கேட்பதற்கான வாய்ப்பை நம் அனைவர்களுக்கு நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த சாவி அல் மிஃப்தாஹுல் ஜன்னா, சுவனத்தின் சாவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கு என்று சொன்னார்கள். அந்த தொழுகையை பற்றி பிடித்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அவன் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. நாம் தொழுத தொழுகைகளை கபூல் செய்வானாக, வைத்த நோன்புகளை கபூல் செய்வானாக, செய்த தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.